மக்களே, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது நம்மளுடைய ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறதுக்கு செம்மையான ஒரு வாய்ப்புங்க. அதுவுமே என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, நிறைய வேக்கன்சிஸ், நல்ல சம்பளம், ஓகேங்களா, கை நிறைய சம்பளம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன படிக்கணும் அப்படின்றது டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே. ஸோ இது என்ன அப்படின்னா கேட் மூலியமாக தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேட் 2023, கேட் 2024, கேட் 2025 எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஏஐ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர், இந்தியாவோடைய ஒரு பப்ளிக் செக்டர். இது என்ன அப்படின்னா சிவில் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சங்கம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க இல்லையா, ஓகேங்களா, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து மினி ரத்னா கேட்டகரியில் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. என்னென்ன வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கிடெக்சர் ரோலில் வந்து 11 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங்கில், அதுவுமே ஸ்பெசிஃபிக்காக சிவிலில் 200 பேரை வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, 199 வேக்கன்சிஸ் இருக்குது. இன்னொரு வேக்கன்சி என்ன அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் 208 வேக்கன்சிஸ் இருக்குங்க. இன்னொன்று ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸில் 527 வேக்கன்சிஸ் இருக்குது. இன்னொன்று ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 31 வேக்கன்சி இருக்குது. ஸோ மோஸ்ட்லாக இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு செம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஆர்கிடெக்சரு, சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஐடி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வேக்கன்சிஸ் அவைலபிளாக தான் இருக்குது. அதுவுமே டோட்டலாக ஆட் பண்ணோன்னா ஒரு 1000 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குங்க. எல்லா கேட்டகரிக்குமே அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கூட பார்த்துருக்கலாம். இங்கே ஸ்ப்ளிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருந்துருக்காங்க, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே. இதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி வேணும் ஆர்கிடெக்சரில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு கேட்டை நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 23, 24, 25 எதுவாக இருந்தாலும் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்க்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு, டெலிகம்யூனிகேஷனுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு, ஓகேங்களா, அது எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது. எம்சிஏ முடித்தவர்களுக்கும் சரி, பேச்சுலர் டிகிரி நீங்கள் வந்து ஐடியில், கம்ப்யூட்டர் சயின்ஸில், எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கும் செம்மையான ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வயது மேக்ஸிமம் வந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரினா 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிடியில் ஒரு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குங்க, அதையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 28/8/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் கம்ப்ளீட் க்ளோசிங் எப்போ அப்படின்னா கடைசி நாள் 27/9/2025. சரிங்களா மக்களே. எவ்வளோப்பா சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னா 40,000 1,40,000 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வாய்ப்பு நழுவ விடாதீங்க, அப்ளை பண்ணிப்போங்க. இது போக உங்களுக்கு சிபிஎஃப், கிராஜுவேட்டி, சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 13 லட்ச ரூபா உங்களுக்கு சேலரியாக வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா www.aai.aero அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் கெரியர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாவே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. அதில் அவங்க கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட்டும் ஃபீக்கு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ ஃபோட்டோ அனுப்புகிற மாதிரி இருக்கும், சிக்னேச்சர் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவோட சைஸ் என்ன, சிக்னேச்சரோட சைஸ் என்ன அப்படின்றதையும் ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் 300 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டு, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு, அப்பரண்டிஸ் சக்ஸஸ்ஃபுல் 1 வருஷம் வேலை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஃபீ கிடையாது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு மட்டும் 300 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே. சரியான வாய்ப்பு, நழுவ விடாதீங்க. ஆல் தி பெஸ்ட், அப்ளை பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.